ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு தடவை இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. நோம்பு டைமா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண டைமா இருந்தாலும் சரி. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாவும் இருக்குங்க. இந்த டைம்ல வந்து காய்கறிலாம் சாப்பிடாம வந்து சக்கரை செய்வோம். ஸோ காயெல்லாம் அந்த நேரத்துல இறங்கவும் இறங்காது. ஸோ இந்த மாரி டைம்ல இந்த குழம்புல எல்லா காயும் போட்டு நம்ம சாப்பிடலாம். இது வந்து அரைச்சு ஊத்திய கறி குழம்பு தாங்க. ஸோ கடாயில எண்ணெய் ஊத்திட்டு தாளிப்புக்கு போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷா வதக்கிக்கோங்க. வெங்காய தக்காளி போடும்போதே நம்ம வந்து உப்பு போட்டுட்டா நல்லா வெங்காய தக்காளி வதங்கிடும். தக்காளி ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்கன. மல்லி புதினாவ போட்டுட்டு மட்டன வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 3 ஸ்பூனு, மல்லித்தூள் 4 ஸ்பூனு. நான் சின்ன ஸ்பூனா இருக்கனால மிளகாய் தூள் 3, மல்லித்தூள் 4ன்னு போட்டிருக்கேன். நீங்க கம்மி பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உருள கிண்டிக்கோங்க. எண்ணெய் பிரியிற அளவுக்கு கிண்டிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, விசில் போடுறது தான். உங்களுக்கு மட்டன் எவ்வளவுக்கு வேகுமோ, அந்த அளவுக்கு விசில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காய்கறி பார்த்தீங்கன்னா, நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட் எல்லாமே போட்டிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு என்ன காய் வேணுனாலும் நீங்க போட்டுக்கலாம். மட்டன் விசில் அடங்குனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு, தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த காய்கறிய போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு வந்து முன்னாடியே நம்ம உப்பு போட்டிருப்போம். திரும்பவும் காய்கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டா தான் காயில வந்து உப்பு சாரும். இந்த குழம்பு வைக்கையெல்லாம் என்னுடைய பையன் ஞாபகம் தான் வரும். இவன் என்ன பண்ணான்னா, ஒரு தடவ டாக்டர் கிட்டயே வந்து இந்த குழம்பு நம்ம வந்து குழம்புக்கு வந்து சால்னான்னு சொல்லுவோம், ஆணம்னு சொல்லுவோம்ல. அத வச்சு அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 வயசு இருக்கும்போது என்னுடைய பெரிய பையன் டாக்டர்ட்ட என்னடா சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு, "அரைச்சு ஊத்திய ஆணம் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொன்னான். ஸோ டாக்டர் "அப்படின்னா என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஒரு இத மறக்க முடியாது. இப்ப என்னுடைய பையனுக்கு பெரிய காலேஜ் 3 இயர் படிக்கிறாரு. இதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, காய் நல்லா போட்டு கொதிச்சதுக்கப்புறம், இதில வந்து தேங்காய் 1/2 மூடி கசகசா தாங்க. அத பேஸ்ட் பண்ணி ஊத்துறதான். ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடுங்க. இது வந்து சாதத்துக்கு, அப்புறம் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாருக்கும். ஸோ இந்த மாரி சகர் டைம்லயும் வந்து காய்கறிலாம் சாப்பிடாத நம்ம சாப்பிட மாட்டோம்ல. இந்த மாரி டைம்ல சாப்பிடுறது இந்த குழம்பு நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.